அடே, வாங்க வாங்க வாங்க. செல்ல குட்டி வீட்டுக்கு வந்தாச்சா? உங்களுக்காக தான் எல்லாருமே இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு வழியா வந்துட்டீங்களா? எம்மாடி, இப்போ உனக்கு உடம்புக்கு பரவாயில்லையா? ஆ, பரவாயில்ல தாத்தா, நல்லா இருக்கேன். சரிம்மா, வீட்டுக்குள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. பெரிய தங்கம், டாக்டர் என்னையா சொன்னாரு? ஒன்னும் சொல்லலம்மா, டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலான்னு சொன்னாங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு சொன்னாங்க, அவ்வளவுதாம்மா. சரியா, சரி. 2 பேரும் வலது கால எடுத்து வச்சு உள்ள போங்க. உள்ள போய் பாரியா, உன் தம்பிக்காரன் அவன் மகன் வரானு வீட ஃபுல்லா எப்படி கலர் கலர் லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்கானு. அப்படியா? சரிம்மா, நான் போய் பாக்குறேன். வேதா, உங்க அம்மா கிட்டயும் சொல்லிட்டோமா, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்ப கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா வந்துட்டு ஒரே நாள்ல திரும்பி போயிருவேன்னு சொன்னாங்க. உன் தம்பிக்கு வர பரீட்சை நடக்குதாமே. ஹோ, நீங்க சொல்லிட்டீங்களா? நான் அவங்க மேல கோவமா இருந்தேன், நீங்களே போன் பண்ணிட்டீங்களா? கோவமா இருந்தியா? ஏமா? எனக்கு அப்புறம் ஒருத்தைய பெத்து போட்டாங்களே, அவ என் மூஞ்சில கரிய பூசிட்டு போனால, அந்த கோவத்துல தான் எங்க அம்மா கிட்ட நான் பேசாம இருந்தேன். எப்படியும் அவ எங்க அம்மாக்கு போன் பண்ணிருப்பா. எங்க அம்மாவும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசியிருக்கோம். அவதான் டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டால, இப்ப மேடம் பெரிய மகாராணி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் எங்க அம்மாக்கு எல்லாம் அவளே பாத்துப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும், எங்க அம்மா வரட்டும், வந்தோடனே கேக்குறேன். ஹே லூசா நீ, இதெல்லாம உங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருப்ப. அவங்க பொண்ணு கிட்ட அப்புறம் அவங்க பேச மாட்டாங்களா? உண்மையை சொல்ல போனா கண்மணி ஓடி போனதுக்கு முக்கியமான குற்றவாளியே நீதான். என்னது, நானா? பின்ன அவ பாட்டுக்கு செவனேன்னு இருந்தா. அவளை ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நீதான் ஆரம்பிச்ச. அப்பயும் அவ உன்கிட்ட சொன்னால கார்த்திகை லவ் பண்றேன்னு, அப்பயாவது என்கிட்ட சொல்லிருக்கணும்ல நீ. இப்ப எதுக்கு தேவையில்லாம அத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? யாரு பேசினா? நானும் நீ மாசமா இருக்க எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தான் அதெல்லாம் பத்தி எதுவுமே கேட்கல. அப்ப மாசமா இருந்தேன், அதனால கேட்கல. இப்ப குழந்தை பிறந்துச்சு, எப்படா கேட்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ? பெரிய தங்கம், என்னையா புள்ளைய பெத்துட்டு இப்பதான் வந்திருக்கா, பச்சை உடம்புக்காரி, போய் இந்த திட்டு திட்டுற. அவ அப்படிதாமா பேசுறா. சரி சரி, அப்படிலாம் சண்டை போட்டுக்காதீங்க. வீட்டுக்குள்ள போங்க. புள்ளைய கையில வச்சுட்டு இப்படி சத்தமாவா பேசுவீங்க? புருஷன் பொண்டாட்டினா சண்டை வரதான் செய்யும். அதுல 4 செவத்துக்குள்ள வச்சுக்கோங்க. இப்படி வாசலுக்கு கொண்டு வராதீங்க. 2 பேரும் உள்ள போங்க. சரி தாத்தா. மாமா, நம்ம பேர குழந்தைய பாத்தீங்களா? எனக்கு அப்படியே உங்க பையன் மூஞ்சி உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு மாமா. ஆமாமா வசந்தா, நானும் பார்த்தேன். என் புள்ளைய நான் வாங்கினப்ப எப்படி இருந்தானோ அதே மாதிரி இந்த குட்டி பையலும் இருக்கான். ஆமா மாமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் புருஷனே நமக்கு பேர குழந்தைய வந்து பிறந்திருக்காரு மாமா. ஆமாமா, அவன் போனதுக்கு அப்புறம் இருண்டு இருந்த இந்த வீடு இப்ப அவன் மறுபடியும் பிறந்து மறுஜென்மம் எடுத்திருக்கான். கண்டிப்பா இதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் நல்லதா தான் நடக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத. சரிங்க மாமா. பெரிய தங்கம் சின்ன தங்கம் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம குட்டி தங்கம் தான். அதையும் நல்லபடியா கரை சேர்த்திட்டா அப்புறம் என்ன, நல்லபடியா போய் சேர வேண்டியதான். ஏமா, உனக்கு முன்னாடி நான் இருக்கேன். நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு பொறுமையா வா. நான் முதல்ல போய்க்கிறேன். மாமா சும்மா இருங்க, இப்படி எல்லாம் பேசலாமா? வீட்டுக்கு பெரியவங்களே நீங்க தான். நீங்க இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் மாமா. சரிம்மா, சரி, நீ உள்ள போய் பிள்ளைங்களை கவனி. சரிங்க மாமா. அட்டா டே, என்னடா நம்ம வீடா அது? பலூனு சீரியல் லைட்டு போட்டு செம்மையா இருக்கேடா. அதுலயும் இங்க என்ன எழுதி இருக்கு? வெல்கம் ஹோம் பேபி. டேய், நல்லா இருக்குடா. இதெல்லாம் யார் பண்ணது? நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் பண்ணோம். சூப்பர்ரா, நல்ல செம்மையா பண்ணிட்டப்போ. குட்டி பையன் தூங்குறானா? ஆமா அக்கா, ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. டெட்டால் போட்டு நல்லாவே தொடச்சாச்சு. நீங்க தம்பியை கூட்டிட்டு மேல போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ஏதாவது ஒண்ணுனா எங்களை கூப்பிடுங்க. சும்மா சும்மா கீழே இறங்கி வர வேணாம். பரவாயில்லையே, ரொம்ப பொறுப்பா தான் பேசுற. என்ன 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க, இப்ப ஜாலியா பேசுறீங்க, சேர்ந்துக்கிட்டீங்களோ? அதெல்லாம் இல்லக்கா, நான் அவன்கிட்ட ஒன்னும் பேசலையே. நீங்க குழந்தை பெத்துட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்காக ரூம் எல்லாம் ரெடி பண்ணோம், அதத்தான் சொன்னேன். வேதா, நீ தம்பியை கூட்டிட்டு மாடிக்கு போமா. ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. சரிங்க, போறேன். ஆனா தம்பிக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும். என்ன வாங்கணும்? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எதுவுமே வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் இப்ப குட்டி தம்பி பிறந்துட்டான்ல, அவனுக்கு தேவையான குட்டி குட்டி ட்ரெஸ், பவுடரு, லோஷனு, சன்ஸ்கிரீனு இதெல்லாம் வாங்கணுங்க. ஹே, கண்டு கிரீம் எல்லாம் எதுக்கு போட்டுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, டயப்பரும் அப்புறம் என்ன சொன்ன, ட்ரெஸ்ஸும், அது மட்டும் போதும். வேற பவுடர்லாம் எதுவுமே போடாத. உங்களுக்கு என்ன தெரியும் அத பத்தி? நான் சொல்றத மட்டும் வாங்கிட்டு வாங்க. ஏமா, தேங்காய் எண்ணெயே போதுமா? நல்லா இருக்கும் குழந்தைக்கு. செக்குல ஆட்டின தூய்மையான தேங்காய் எண்ணெய், நம்ம மரத்துல பறிச்சதுதான், நல்லா இருக்கும். அது மட்டும் போடு. என்னங்க நீங்க என்ன எந்த காலத்துல இருக்கீங்க? நீங்க அப்படி வளர்ந்தீங்கன்னா உங்க அம்மாக்கு ஒன்னும் தெரியாது, அதனால உங்க அப்படி வளர்த்தாங்க. நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கோம்ல. படிச்ச என்ன படிச்ச? தேங்காய் எண்ணெயை தாண்டி வேற எதுலயாவது நல்லது இருக்கா? கிரீம்ல எல்லாம் எவ்வளவு கெமிக்கல் இருக்கு.
அதெல்லாம் நீயே மூஞ்சில எடுத்து பூசிக்கிற. அதெல்லாம் நான் ஏதாவது கேக்குறேனா? ஆனா குழந்தைக்கு நான் சொல்றதான் நீ செய்யணும். இவர் ஒருத்தர் இந்த கிராமத்துல இருக்கிற புத்தி போகுதானே பாரு. அதுதான் நல்லது. அந்த புத்தி எனக்கு போகவே வேணாம். குழந்தைக்கு தேவையானதெல்லாம் நானே வாங்கிட்டு வரேன். நீ ரூமுக்கு போ. என்னமோ பண்ணுங்க, நான் போறேன். இங்க பாரு, டாக்டர் என்ன சொன்னாங்க? குழந்தைக்கு அழுகிறப்ப தாய்ப்பால் கொடுக்க சொன்னாங்க. அதை மட்டும் கரெக்டா கொடுத்துரு. ம், அப்புறம் நீயும் கொஞ்சம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுமா. இப்ப கொஞ்ச நேரத்துல நான் வந்துடுறேன். சரிங்க. டேய், நான் போய் குழந்தைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன். நீ பாத்துக்கோ. ம், சரி. மொத்தம் தனியா வாங்கிருவீங்களா இல்ல வரணுமா? இல்லம்மா, நான் கொஞ்சம் பார்த்து வச்சிருந்தேன். அப்படியே போய் வாங்கிட்டு வரதான். இப்ப குளிர் காலம்ல, அதான் ஸ்வெட்டரு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெஸ் இதெல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ பாருமா. சரிங்கண்ணே. வேதாவை மட்டும் கொஞ்சம் அடிக்கடி பாத்துக்கோமா. நான் பாத்துக்கிறேன்னு, நீங்க போயிட்டு வாங்க. ம், சரிம்மா. ஓய், என்ன எதுக்கு இப்ப என் கைய பிடிச்ச? ஏன் என் பொண்டாட்டி கைய நான் பிடிக்க கூடாதா? உன்கிட்ட பல வாட்டி சொல்லிருக்கேன், அப்படி சொல்லாதனே. நானும் உன்கிட்ட பல வாட்டி சொல்லியிருக்கேன், நான் அப்படிதான் சொல்லுவேன்னு. சரி, இப்ப கைய விடு. விட மாட்டேன். டேய், விட புரியலையா பொண்ணி? இப்ப எதுக்கு என் கைய பிடிச்சிட்டு இருக்க? தேங்க்ஸ் சொல்லதான். தேங்க்ஸா? எதுக்கு? தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய விஷயத்த டாக்டர் என் மேல இறக்கி வச்சப்போ நீ என் கூட சப்போர்ட்டா இருந்தல, அதுக்காக தான். நீ நினைச்சிருந்தா அப்படியே விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா என் கூடவே இருந்தல, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். குழந்தைக்கு இப்படி ஒரு விஷயத்த கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு அப்படியே விட்டுட்டு போக மனசு வரல. ஒரு வயசா இருக்கும்போது ஆபரேஷன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நான் குழந்தை கூட கண்டிப்பா இருப்பேன். ஆனா அதுக்காக ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்காத. உனக்காக உன் கூட நான் இருக்கவே மாட்டேன். நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு குழந்தை என்ன பண்ணும்? குழந்தை விஷயம் உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணேனே தவிர உனக்கு பொண்டாட்டியாவும் இந்த வீட்டோட மருமகளாவும் நான் வாழணும்னு ஒரு நாள் கூட ஆசைப்பட்டதே கிடையாது. இல்ல, அது அது போதும். அப்போ நீ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண மாட்டேதானே? ஏன் பண்ண மாட்டேன்? கண்டிப்பா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுவேன். டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்டா உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போறேன். எனக்கு என் வாழ்க்கையும் நான் பாத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு, குழந்தையும் நான் கவனிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இங்க பாரு, இன்னொரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. குழந்தை விஷயத்தை தவிர வேற எந்த விஷயமே நீ என்கிட்ட பேசக்கூடாது. சரி, முடிஞ்சிச்சுல? கைய விடு. இல்ல, இன்னும் முடியல. என்னடா பிரச்சனை உனக்கு? கைய விடுறா. விட மாட்டேன். என்ன வேணும் உனக்கு? நீதான் வேணும். அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன். அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது. அந்த அசைவுக்கு நடனங்கள் இணையில்லையே. சிற்பம், கவிதை, ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம் கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம். ஆதி, கைய விடு. டேய் ஆதி, என்ன பண்ற? அசிங்கமா இருக்கு. ஹால்ல நின்னுட்டு பண்ற வேலையாது. ஹால்ல நின்னுட்டு பண்ற வேலை இல்லதான். அப்பவா ரூமுக்கு போலாம். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கு மரியாதை விட்டுட்டு கிளம்பு. ஆதி, ஐயோ ஐயோ, சரளா சரளா, அந்த என்ன அது இது எடுத்துட்டு வா. அதாம்மா. டேய் லூசாடா நீ? உங்க அம்மா பாத்துட்டாங்கடா. ஐயோ, பாத்துட்டாங்களா? இப்ப என்னடி பண்றது? பாரு, நீ என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ? நான் ஒன்னும் ட்ரை பண்ணல நிம்மதி. ஆதி, எனக்கு வர்ற கோபத்துக்கு தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணி பார்க்காத சொல்லிட்டேன். நான் ஒன்னும் பண்ணலடி. அசிங்கமா இருக்குடா. டீ பேசாம இருக்க மாட்டியாடா? பாரு ஆதி, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கப்புறம் இப்படி பண்ண அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஓகே ஓகே, இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன். சாரி. போடி போ. டைவர்ஸ் கொடுக்க போறியா? பார்க்கலாம். நீ என்ன டைவர்ஸ் பண்றியா இல்ல லவ் பண்றியான்னு பார்க்கலாம். டேய் மாப்ள, என்னடா சின்ன ஹோட்டல்ல வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்ன? ஆமாண்டா, ஒரு அம்மா தான் எனக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க அங்க மெஸ் வச்சிருக்காங்க. எனக்கு சமைக்க தெரியும்ல, அத சொன்னேன், அதான் வேலை போட்டு கொடுத்துட்டாங்க. அப்ப உனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு பிரச்சனை இல்ல. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. வர காசை சேர்த்து வச்சு அப்பத்தாக்கு கொஞ்சம் கொடுக்கணும். அப்புறம் காலேஜ் ஃபீஸும் கட்டணும். அப்புறம் சாப்பாட்டுக்கலாம் எனக்கு என்ன 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டா பழக்கம்.
காலையிலயும் நைட்டும் மட்டும் தான் சாப்பிடுவேன். மதியானம் டீ குடிச்சு அப்படியே சமாளிச்சிருவேன். அவங்க 3 வேளையும் சாப்பிட தான் சொன்னாங்க. நான் தான் அப்படிலாம் சாப்பிட வேண்டாம், காலையில 2 இட்லி, நைட்டுக்கு 2 தோசை, அவ்வளவுதான். சரிடா, எப்படியும் உனக்கு வேலை கிடைச்சிருச்சுல, அது போதும். என் கூட வந்து வீட்டுல தங்குடானா கேட்க மாட்டேன்ட்ட. இல்லடா மச்சான், அது நல்லா இருக்காது. அப்பப்ப வீட்டுக்கு வரேன், அதான் கரெக்டா இருக்கும். டேய் மாப்ள, நீ ஒரு பொண்ணு சொல்வியே மாஸ்க்குன்னு, அதுதானே அது? மாஸ்க்? ஆமா, மாஸ்க். காதல் இதுதானா சிந்தும் மணி போலே சிதறும் என் நெஞ்சம் கொஞ்சம் நீ வந்து கோர்த்தால் இன்பம். ஆமாண்டா பாலா, இதுதான் மாஸ்க். ஓ, அந்த திமிரு பிடிச்சவ இவதானா? உன்னையவே கலாய்ச்சிட்டால, இன்னைக்கு அவளை சும்மா விட மாட்டேன்டா. டேய், என்ன பண்ண போற? பொறுத்திருந்து பாரு. ஏண்டா, சில பேருக்கு மனசுல உலக அழகிங்கன்னு நினைப்போ இல்ல? கொரோனா முடிஞ்சு 6 வருஷம் ஆகுது, இன்னும் மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருக்காங்க. அப்பனா என்ன அர்த்தம்? மூஞ்சிய யாருக்கும் காட்ட விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். பெரிய அப்படி உலக அழகி மூஞ்சியவே காட்டாம மறைச்சு வச்சிருக்காங்களாம். என்னடா பேசிட்டு இருக்க? அட இரு மச்சான், இவளுக்கு இஷ்டத்துக்கு ஓவரா பேசுவாளுங்க, நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? என்ன பஸ் எப்ப வரும்னு கேட்டதுக்கு ரொம்ப பேசணும்னு சொன்ன. இவளெல்லாம் இப்படித்தான் மச்சான் பேசணும். ஹலோ, என்ன உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க? யாரை பார்த்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த இடத்துல மாஸ்க் போட்டு யாரு நிக்கிறா? நீங்க தானே நிக்கிறீங்க. உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட ரொம்ப ஓவரா பேசுனீங்களாமே. என்ன மாஸ்க் போட்டு மூஞ்சிய மறைச்சுக்கிட்டா பயந்துருவோமா? ஹலோ, மாஸ்க் நான் போட்டுட்டு இருக்கேன், அதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? டே பாலா, சும்மாருடா, அந்த பொண்ணை பத்தி உனக்கு தெரியாதுடா. என்னடா, என்ன பண்ணிருவா? என்ன என்ன உங்க ஃப்ரெண்ட் கிட்ட நான் என்ன சொன்னேன்? என்னங்க, அவன் ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க போங்க. அவன் சொன்னதெல்லாம் நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க எதுவும் சொல்லாம அவர் இப்படி எல்லாம் பேச மாட்டாரு. உங்களை நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணேனாங்க? இல்ல நான் ஏதாவது உங்ககிட்ட வந்து பேசினேனா? நீங்களா தானே வந்து பேசுனீங்க. நான் மாஸ்க் போட்டிருந்தா அவருக்கு என்ன, போடலனா அவருக்கு என்ன? ஐயோ இல்லங்க, நான் உங்களை பத்தி தப்பா எதுவும் சொல்லல. அன்னைக்கு ஒரு பொண்ணு கிட்ட பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் எங்க வரும்னு கேட்டேன். ஆனா அந்த பொண்ணு அதுக்கு சரியாவே பதில் சொல்லலன்னு மட்டும்தாங்க சொன்னேன். அததான் அவன் எக்ஸ்ட்ராவா சேர்த்து போட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கான். ஆமாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல அத்தனை பேர் இருக்காங்க. பஸ் கண்டக்டர், டிரைவர்னு எல்லாரும் அங்க தான் நிக்கறாங்க. நீங்க நினைச்சிருந்தா அவங்க யார்கிட்டயாவது கேட்டிருந்திருக்கலாம். ஏன் ஒரு ஜென்ஸே அத்தனை பேர் அங்க நின்னுட்டு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டிருந்திருக்கலாம்ல. பர்టిక్యులரா என்கிட்ட வந்து கேட்டதனால தான் நான் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணேன். அதுல ஒண்ணு தப்பா எனக்கு தெரியலையே. இல்லங்க, தப்பெல்லாம் இல்ல, கரெக்ட் தான். நான் தான் அன்னைக்கு தப்பு பண்ணிட்டேன். அத சொன்னதுக்கு நீங்க அத கொண்டு வந்து உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி அவர் இன்னைக்கு அத கேக்குறாரு. அது மட்டுமா கேட்டாரு? நான் என்னமோ மாஸ்க் போட்டு உலக அழகி மாதிரி ஓவரா சீன் போடுறேன்னு சொல்றாரு. இல்ல, அது இவன் தப்புதாங்க. மாஸ்க் போடுறது போடாதது இதெல்லாம் உங்களோட விருப்பங்க. அதுல நம்ம தலையிட முடியாதுங்க. நீங்க போட்டுக்கங்க. இங்க பாருங்க, ஆரம்பத்துல இருந்தே நம்மளுக்குள்ள மோதல் தான் வந்துகிட்டு இருக்கு. இதை இப்படியே கட் பண்ணிடலான்னு தோணுது. நீங்க யாரோ நான் யாரோ தானே. இதுக்கு சும்மா நான் எங்க போனாலும் என்ன தொடர்ந்துட்டே வர மாதிரி இருக்கு. ஐயோ இல்லங்க, வேணும்னு பண்ணல. நான் அவனை வர சொல்லி இங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். அது தப்பா போயிடுச்சு. நீங்க போங்க. அவனுக்காக உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். யாருக்காகவும் யாரும் சாரி கேட்க வேணாம். இதுக்கப்புறம் நீங்க என்ன ரோட்ல பார்த்தா கூட என்கிட்ட நீங்க பேசணும்னு அவசியம் இல்ல. சரிங்க. ஆமா, உங்க வீடு எங்க இருக்கு? எனக்கு வீடு இல்லைங்க. அந்த 2 தெரு தள்ளி ஒரு ஷெட் மாதிரி இருக்குல்ல, அந்த ஷெட்ல தான் சும்மா நைட்டு மட்டும் படுத்துக்கிறேன். ஓ, இந்த ஏரியாக்குள்ளதான் இருக்கீங்களா? ஆமாங்க, இப்பதான் வரேன். இங்க ஒரு மெஸ்ல தாங்க சும்மா பார்ட் டைமா வேலை பாக்குறேன். அந்த டீடைல்ஸ்லாம் எனக்கு தேவையில்ல. இந்த ஏரியாக்குள்ள இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வீடு எங்க இருக்குன்னு கேட்டேன். ஓ சரிங்க. இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. என்னோட ஸ்கெட்யூல நான் உங்ககிட்ட சொல்றேன். காலையில 9:30 மணிக்கு நான் இங்க இருக்கிற C3 பஸ்ல ஏறுவேன். லைப்ரரி போயிட்டு மத்தியானம் 2 மணிக்கு திரும்பி ரிட்டர்ன் வருவேன். ஓகே. 5 மணிக்கு மறுபடியும் இங்க ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குல்ல, அங்க படிக்க போவேன். சரிங்க. ரிட்டர்ன் வீட்டுக்கு 7 மணிக்கு போயிடுவேன். இதுதான் என்னோட ஸ்கெட்யூல். இந்த டைம் லைன்ல நான் வர்றப்ப போறப்ப, லைப்ரரி போறப்ப, பார்க் போறப்ப, வீட்டுக்கு போறப்பன்னு எந்த நேரத்திலயுமே உங்களை நான் பாத்திரவே கூடாது. அடி பாவி, லவ் பண்றவங்களாம் இந்த டைம்க்குள்ள நான் போவேன், நீ வந்து நில்லு, உன்னை நான் பார்க்கணும், இந்த டைம்க்கு நான் வருவேன், அப்பயும் வந்து நில்லு பார்க்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். யாருன்னே தெரியாது என்கிட்ட வந்து டைம் ஸ்கெட்யூல் எல்லாம் சொல்லி இந்த டைம்க்குள்ள நீங்க வந்துடாதீங்க, உங்களை நான் பார்க்க கூடாதுன்னு சொல்ற ஆளை இங்கதான் பாக்குறேன். ஹலோ, என்னங்க, நான் சொன்னது புரிஞ்சதுல? புரிஞ்சுதுங்க. ஏங்க, காலையில 9:30 மணில இருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் ஸ்கெட்யூல் வச்சிருக்கீங்க. இதுக்கு இடைக்கப்பட்ட கேப்ல நான் எப்படிங்க வெளியே போகாம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க முடியும்? ஆமால, இருந்தாலும்
எனக்கெல்லாம் அதை பத்தி தெரியாது. இந்த கேப்ல நான் உங்களை பார்க்கவே கூடாது. ஆ என்னங்க, நீங்க பேசாம ஒண்ணு பண்ணுங்களேன். மூக்குக்கும் வாய்க்கும் மாஸ்க் போட்டிருக்கீங்களே, அது மாதிரி கண்ணுக்கும் ஒரு மாஸ்க் போட்டுக்கங்களேன். நான் எதிர்த்தாப்புல வந்தா கூட உங்களுக்கு தெரிய போறது இல்ல பாத்தீங்களா? உங்களுக்காகலாம் என்னால மாஸ்க் போட முடியாது. சரிங்க, இப்ப என்ன, உங்க கண்ணு முன்னாடி வந்து நான் நிக்க கூடாது அதானே? நிக்க மாட்டேங்க, நீங்க போலாம். அந்த பயம் இருக்கணும். அப்புறம் முதல்ல இவர ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்க. அந்த பரதேசி பயலாங்க, அதெல்லாம் ஈஸியா கட் பண்ணிடலாங்க. தேவையில்லாம என்ன பத்தி தப்பா பேசுறாரு. நான் பாட்டுக்கு செவனேன்னு போறேன், செவனேன்னு வரேன். இவருக்கு என்ன வந்துச்சு? கரெக்ட்டுங்க. சரி, நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. ஏண்டா டேய், அந்த மாஸ்க் போட்ட மூஞ்சி என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண சொல்றா, நீயும் சரிங்க கட் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வர. டேய், அது படிக்கிற பொண்ணுடா, படிக்கிற பிள்ளைங்க சொன்னா கரெக்டா தானடா இருக்கும். அடா பாவி, யாருனே தெரியாத அந்த பொண்ணு சொன்னதுக்காக சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தோமேடா, என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்றேன்னு சொல்ற. டேய், சும்மா சொன்னேன்டா. அப்பேண்டா அந்த பொண்ணுகிட்ட கட் பண்றேன்னு சொல்லிட்டு வந்த. அவ்வளவு திட்டுது அந்த பொண்ணு. ஸ்கெடியூல் எல்லாம் சொல்லி அது மூச்சிலே முழிக்க கூடாதாமே. இப்படி எல்லாம் என்கிட்ட எவ்வளவு பேசி இருந்தா செவனியோட வச்சு அப்பிருப்பேன். நீ என்னடானா சும்மா வர? என்னன்னு தெரியலடா, அந்த பொண்ணு பாக்குறப்பெல்லாம் என்ன திட்டிட்டு தான் இருக்கு. ஆனா ஒரு வாட்டி கூட அந்த பொண்ணை திருப்பி திட்டணும்னு தோணவே இல்ல. மச்சான், ஆமாண்டா, முதல் வாட்டியில இருந்து இப்ப வரைக்கும் நிறைய வாட்டி பாத்திருக்கேன். பாக்குறப்பெல்லாம் என்ன திட்டிட்டு தான் இருப்பாங்க. ஆனா ஒரு வாட்டி கூட திருப்பி திட்டணும்னு தோணவே இல்லடா. அப்ப என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உனக்கு மாஸ்க் மேல காதல் வந்துருச்சுன்னு அர்த்தம். நிலவின் முதுகும் பெண்ணின் மனமும் என்றும் ரகசியம் தானா? கனவிலே நீ சொல்லடி பெண்ணே, காதல் இது தானா? இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி. சத்தமா கித்தமா சொல்லி தொலைஞ்சிடாதடா. போனவங்க விளக்கமாத்த எடுத்துட்டு ரிட்டர்ன் வந்துருவாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எதுக்கு காலம் முழுக்க அந்த பொண்ணு கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கிறதுக்கா? அந்த பொண்ணு திட்டினாதான் நீ ரசிச்சிட்டு இருக்கியே, காலம் முழுக்க உட்காந்து ரசி. ஆத்தாடி, வேண்டவே வேண்டாம்ப்பா சாமி, எனக்கே இங்க சோத்துக்கு வழி இல்லாம இருக்கேன். இதுல ஒரு பொண்ணு கேக்குதா எனக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் என் வேலையை போய் பாக்குறேன். சரிடா, டைம் ஆகுது. அங்க வேற சுடரமா மெஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் தான் போய் வடை போடணும்னு வேற சொல்லியிருக்கேன். நான் போய் போடுறேன். போட்டுட்டு நான் நாளைக்கு காலையில காலேஜ் வந்துருவேன். சரிடா, ஏதோ உனக்குன்னு ஒரு வேலை வச்சிருக்க, அதை வச்சு நல்லா டெவலப் பண்ணிக்கோ. சரி சரி மாப்ள, பார்க்கலாம். பாய். பாய்டா. சூர்யா, அங்க வடை போடுறதுக்கு கூப்பிட்டா இங்க வந்து நின்னு சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க. அதுவும் நம்ம ஷாலு குட்டிய. இருக்கட்டும் இருக்கட்டும், வருவல அப்ப பேசிக்கிறேன். ஹலோ மக்களே, நம்ம தங்க குட்டி வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது. தங்க குட்டிக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருக்கு. அது வேதாக்கும் முத்துமொழிக்கும் தெரியாம ஆதி நிம்மதி எப்படி சமாளிக்க போறாங்கன்றதெல்லாம் இதுக்கப்புறம் பார்க்க போறீங்க. அங்க அவ்வளோ பெரிய சலசலப்பு நடக்கும்போது நம்ம ஆதி தம்பிக்கு ஒரே கிளிகிழப்பு தான் போங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், வாழ வேண்டிய பையன் தானே. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நாளை வீடியோவில் சந்திக்கிறேன். சாப்பாடு சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு நம்ம வீட்லயே காய்ச்ச சுண்டக்காங்க செம்ம டேஸ்ட். அதை வச்சு புளிக்குழம்பு பண்ணியிருந்தேன். அது கூட பீட்ரூட் பொரியலும். செம்மையான சாப்பாடு, சூப்பரா இருந்துச்சு. நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்கன்னு சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. நாளை வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.